வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. அஷ்டம சனி காலகட்டத்தில் அதிகமான பிரச்சனைகளை சந்தித்த கடகராசி அன்பர்களே, வாழ்க்கையில இதை விட இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை சார் என்கிட்ட அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு தான் இது முக்கியமான பதிவு. என்ன சார், என்ன பாவம் பண்ணணும் தெரியல, அவ்வளோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் நடந்துச்சு, கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டேன். கடன் பிரச்சனை, வேலை இல்லை, நிறைய விபத்துகள், உடல்நிலை பாதிப்புகள், நிறைய பேருக்கு என்னன்னா ஏமாற்றங்கள். வாழ்க்கையில நான் என்ன தப்பு செஞ்சேன் சார், நான் இவர்கிட்ட ஏமாந்துட்டேன், இவங்ககிட்ட ஏமாந்துட்டேன், பணம் போயிடுச்சு, ஏதோ ஒரு வகையில மிகப்பெரிய மன அழுத்தத்துடன் வாழக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். கடந்த 2.5 ஆண்டுகளா அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி பண்ணலாம். இந்த சனி பகவானுடைய பயிற்சி வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி போகுது. உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல இருந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசின்னு அப்படின்னு ஜாதகம் பார்த்தாவே என்னன்னா அழாத குறையாக பார்க்கக்கூடியவர் தான் கடகராசி. அவ்வளவு ஒரு மன வருத்தம். ஏன்னா நான் அந்த அளவுக்கு நான் நல்லது பண்ணேன், அந்த அளவுக்கு நான் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கேன், என் குடும்பத்துக்காக நான் அனைத்தையும் இழந்திருக்கேன், நான் வாழ்ந்தா எப்படி வேணா வாழ்ந்துருக்கலாம், நான் அது மாதிரிலாம் இல்லை இப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள், மனசுக்குள்ள வருத்தப்படக்கூடியவர்கள் தான் கடகராசினர்கள். வெளில கூட சொல்ல முடியல சார் இதெல்லாம், ஏன்னா வெளில சொல்லி இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி. உங்களுடைய மன வருத்தங்களுக்கு, மன வலிக்கு ஒரு நிவாரணமாக சனி பகவானுடைய பயிற்சி கண்டிப்பா இருக்க போகுது. நிறைய பேருக்கு திருமண உறவில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. பிரிவினை, தேவையில்லாத தொடர்புகளால் ஏற்பட்ட கஷ்டங்கள், பிரச்சனைகள், தவறாத பழக்க வழக்கங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள், பிரிவினைகள், அதனால பிரிஞ்சு குடும்பம் ஒண்ணுமே இல்லாம இருக்கு சார். அவ்வளவு சண்டை, அவ்வளவு பிரச்சனை, வாழ்க்கையில ஒரு போராட்டமான காலமாயிடுச்சு கடந்த ஒரு 2.5 வருஷமான்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசி அவர்கள். அந்த பிரச்சனைகளுக்கு இருந்து தீர்வு கொடுக்க போற அந்த சனி பகவான் பிரிந்த தம்பதியினர் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. நீண்ட நாளா திருமணமே ஆகல, நிறைய கடகராசியில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது முக்கியமா கடகராசியில் ஒருத்தர் பிறந்து அவங்க அம்மாலாம் என் பையனுக்கு ஒன்றும் நல்லது நடக்கலையே, என் பொண்ணுக்கு ஒன்றும் நல்லது நடக்கலையே, என் பையனை மாதிரி நல்ல பையன் யாரும் கிடையாது, என் பொண்ணு மாதிரி நல்ல பையன் பொண்ணு எதுவும் கிடையாது, ஆனால் இவங்களுக்கு கல்யாணமே ஆகலை, வரலாம் தட்டி தட்டி போகுது, ஏதோ ஒரு வகையில பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கு, வயசாயிட்டே போகுது, என் பையன்லாம் ஒரு காலகட்டத்தில் கல்யாணமே வேணான்னு சொல்றான், என் பொண்ணு அதுக்கு மேல ஒரு மன வழியில இருக்கா, விரக்தியில இருக்கா. ஏன்னா சில பேருக்குலாம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி நின்று போயிருக்கும். அது முக்கியமா பூச நட்சத்திர அன்பர்கள், ஆயிலி நட்சத்திர அன்பர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பா கடந்த 2.5 ஆண்டுகள் ஒரு நிச்சயதார்த்தம் நின்று போகுது, கல்யாணம் எல்லாம் புக் பண்ணி நின்று போகுது, இந்த பிரச்சனைலாம் சந்திச்சிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே திருமண யோகம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை சனி பகவான் கொடுக்க போறாரு. நீங்க வெயிட் பண்ணது நல்லதுக்கே. 2.5 வருஷம் கல்யாணம் ஆகலை அப்படின்னு வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்லபடியாக ஒரு வரன் கிடைத்து சிறப்பா வாழக்கூடிய ஒரு அமைப்பை சனி பகவான் பாக்கியஸ்தானம் செய்ய போறார். இந்த பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா அந்தந்த வயதுல கிடைக்கக்கூடிய விஷயம் தான் பாக்கியம். நிறைய கடகராசி என்பது கடந்த ஒரு 2.5 வருஷமா நான் வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு வரணும், வேலையில நான் ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், நான் 4 பேருக்கு சம்பாதிச்சு தானம் பண்ணணும். இதில் வார்த்தையை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். நான் சம்பாதிச்சு 4 பேருக்கு தானம் பண்ணணும், நான் அப்படி இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டுகளாக வாழ்க்கை சிறப்பாக இல்லை. நிறைய பிரச்சனைகள், ஆஃபீஸில் நிறைய தொந்தரவுகள், நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் ஒரு வேலை செய்யலை, கரெக்டாக பண்ணல. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலையை விட்டு போகிற வரைக்கும் உங்கள் ஆஃபீஸில் அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசிகளுக்கு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. வேலை இழந்து கஷ்டப்படுவோம். நிறைய பேர் என்னன்னா நிறைய உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க,
ஒரு வீடு வாங்கி வீடு லோன் கட்டிட்டு இருந்தீங்க, கார் வாங்கி கார் லோன் கட்டிட்டு இருக்கீங்க. எல்லாமே வேலை இழப்புனால நிறைய பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைச்சி திருப்பி எல்லாத்தையும் ரெகுலரைஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து செய்ய போகிறார். அதே போல் கடக ராசி என்பதற்கு நிறைய பேருக்கு வெளிநாடு போகணும். ஏன்னா அது கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு ராசி, நீர் ராசி அப்படின்னு சொல்லுவோம். வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சவங்களாம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும். நல்ல அறிவு இருக்குது, எல்லாம் இருக்குது சார். ஒரு எக்ஸாம் எதெல்லாம் பாஸ் பண்ண முடியல, ஒரு பணம் கட்டி ஒரு வேலைக்கு ட்ரை பண்ண நடக்கல, அதில் ஒரு ஏமாற்றம். சில பேர் வெளிநாடு வாய்ப்பு வந்து தவற விட்டவர்கள் நிறைய பேர். இல்லை ஆஃபீஸில் உங்களுக்கு தவிர வேற ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கும், உங்களுக்கு கிடைக்க வேண்டியது மற்றவங்களுக்கு போயிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த கடகராசி. அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய கடகராசி என்பவர்களுக்கு கனடா, யூஎஸ், யூகே இந்த 3 கண்ட்ரி, எல்லா ஃபாரின் கண்ட்ரி ஓகே, இந்த 3 கண்ட்ரி அதிக வாய்ப்புகள் உண்டு வரக்கூடிய காலகட்டத்தில். அந்த மாதிரி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, வெற்றி உறுதி. அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்க, சார் நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், வெளிநாட்டில் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, எப்போ நாட்டை விட்டு வெளில போகும் தெரியல, வேலை இல்லை, வேலை கிடைக்க மாட்டேங்குது, முன்ன மாதிரி இல்லை, நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அது உங்களோட நேரம் தான். அங்கேயே நல்லா வாழக்கூடியவரும் நிறைய பேர் இருக்காங்க, அவ்வளோ பிரச்சனை இருந்து கூட அது உங்களுடைய நேரம் தான். நேரம் சரியில்லை, அஷ்டம சனியில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அங்கேயே ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நல்ல அங்கேயே ஒரு வீடு வாங்குவீங்க, அங்கேயே ஒரு பிஆர் வாங்கி செட்டில் ஆனால் என்ன, இப்போது நம்ம தான் நேரம் நல்லா இருக்கேன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலை மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வரும். முதல்ல அந்த நெகட்டிவிட்டி முதல்ல போகும். அந்த நெகட்டிவிட்டி போயிட்டாவே என்ன ஆகும்னா பாசிட்டிவிட்டி வந்துடும். பாசிட்டிவிட்டி வந்தோடனே உங்களுக்கு மைண்டு நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நிறைய விஷயங்களை தேடுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு கொடுக்க போகிறார். அதே போல் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு கர்ப்பப்பையில கட்டி, பிசிஓடி இந்த மாதிரி பிரச்சனைனால குழந்தை பேர் இல்லை, நாங்கள் ட்ரீட்மெண்ட் போனோம், நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் போயிட்டோம், ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க, அதான் பிரச்சனையே. ஏதாவது குறை இருந்தால் நம்ம பார்க்கலாம் சார், ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து, கணவன் மனைவி ஜாதகத்தை பார்த்து, உங்களுக்கு ஏதாவது ஒரு பித்திரு தோஷம் இருக்கலாம், மாத்திரு தோஷம் இருக்கலாம், ஒரு பிரசன்னம் மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த பாக்கியஸ்தானத்திலிருந்து சனி பகவான் செய்யப்படுறாரு. அதே போல வீடு இழந்தவர்கள், வண்டி வாகனத்தை இழந்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் வண்டி வாகன யோகம், வீடு வாங்குறதுக்கான யோகம். ஒரு வீடே வாங்க முடியலன்னு சொன்னவங்க வீடு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இடம் விற்க முடியல, வீடு விற்க முடியல, நிறைய கடகராசி என்பவர்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க. இந்த சொத்துனால நிறைய பாதிப்பு அடைச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு சொத்து சம்பந்தமான இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஹோட்டல் தொழில் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, சூப்பர் மார்க்கெட்டு, ஃபுட் இண்டஸ்ட்ரி, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியே இல்லை, நிறைய நஷ்டங்கள். ஏன்டா தொழில் பண்ண ஆரம்பிச்சோன்னு தெரியல சார், என் ஃப்ரெண்டெல்லாம் பண்ணால் நல்லா போகுது, எனக்கு மட்டும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்கள் கடகராசி. காரணம் நேரம் சரியில்லை உங்களுக்கு, அதனால உங்களுக்கு சரியாக நடக்கலை. உங்களுக்கு அறிவு இல்லையா? இல்லை, இருக்குது. திறமை இல்லையா? இருக்குது. எல்லாமே இருக்குது. அதே மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணேன் சார், எனக்கு மட்டும் தொழிலில் வெற்றி கிடைக்கல, தொழில நஷ்டத்தை சந்தித்தேன். நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்ஸ்னால துரோகங்கள், ஏமாற்றங்கள், அதனால் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய, கடன் பிரச்சனைகள்லேருந்து வெளில வரக்கூடிய, தொழிலில் வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக இருக்கக்கூடிய உடல்நிலை பாதிப்புகள், நிறைய பேருக்கு சுகர், பிபி, ஷூட்டப் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 1 வாரம் 10 நாள் இருந்தவங்களாம் நிறைய கடகராசிகள் இருக்காங்க. சில பேருக்கு இல்லாமல் கூட இருக்குது. நல்லதுன்னு நினச்சிக்கிங்க. நீங்கள் ஏதோ போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணிக்கிங்க, அப்பா அம்மா புண்ணியம் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க, இல்லை நீங்கள் பண்ண தெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றிக்கணும்னு நினச்சிங்க. உண்மையிலே அந்த உதவிகள் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. சில பேருக்கு அதையும் மீறி உடல் பாதிப்புகள் கொடுத்துருக்குன்னா உங்களுடைய கர்ம வினை காரணமாக. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு உடல்நிலை பாதிப்புலேருந்து நிவர்த்தி அடையக்கூடிய நேரமாக இருக்குது. எப்படி இருந்தால் போன வருஷம் இந்த வருஷம் நல்லா இருக்கேன், பரவாயில்ல, நானும் ஆரோக்கியமாக இருக்கேன், 4 விஷயங்கள் செய்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களை இந்த கடகராசி என்பதற்கு மிக விரைவில் வரப்போகுது. அதே போல்
கடக ராசி என்பவர்களுக்கு நஷ்டம் நிறைய பட்டிருப்பீங்க. நான் அங்கே இன்வெஸ்ட் பண்ணேன், இங்கே இன்வெஸ்ட் பண்ணேன், ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணேன், பணத்தை ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தேன், அதே மாதிரி நான் ஒரு கம்பெனியில் போடலான்னு சொல்லிட்டு காசு போட்டேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஷேர் மார்க்கெட்டு, ஒரு சீட்டு போட்டு பணம் வரல, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் பணத்தை இழந்தவர்கள் கடகராசி என்பவர்கள். சார் அதெல்லாம் வந்துடுமா சார்னா கண்டிப்பாக வரும். உங்களுடைய உழைப்பின் மூலமாக, வருமானத்தின் மூலமாக வரும். அதுமாதிரி இந்த பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு லாட்ரி டிக்கெட்டை தான் வாங்கி ட்ரை பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு உண்டு. அதற்கான முயற்சிகளை இந்த கடகராசி என்பவர்கள் செய்யலாம். மொத்தத்தில் அனைத்து விதமான பிரச்சனையிலிருந்து விடுதலை, வாழ்க்கையில தடைப்பட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பலன்கள் கடகராசி என்பது இருக்கணும்.